ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா மலை மேலே இருக்கிற சூப்பரான ஒரு பெருமாள் கோவிலுக்கு தாங்க. மலை மேலே வந்தாச்சு. என்ன மலைன்னு பார்க்குறீங்களா? பாலமலை ரங்கநாதர் கோவிலுங்க. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெருநாயக்கம்பாளையம் கோவனூர்லேருந்து இந்த மலைக்கு போனேங்க. கீழே மலையிலேருந்து 6 கிலோமீட்டர் போனேங்க. பஸ் வசதி ஒரு நாளைக்கு 2 டைம் தாங்க இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து 5 மணி வரையும் தாங்க கோயில் திறந்துருப்பாங்க. சூப்பரான பெருமாள் கோயிலுங்க. மலை மேலே அப்படியே எங்கேயோ ஊட்டிக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குங்க கிளைமேட்டு. முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஆலமரங்க, அரச மரங்க. அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே இப்போ ஒரு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1008 கலச பூஜை நடத்தியிருக்காங்க, யாகம் வச்சுருக்காங்க. அதை கூட இன்னும் பிரிக்கலைங்க. சுற்றி செங்கல் அடுக்கி உள்ள யாகம் வளர்த்திருக்காங்க. இதாங்க முகப்பு. உள்ளே அப்படியே சைடில் வந்தோம்னா ஆழ்வார்களாக இருக்காங்க. இப்போ இங்கே விநாயகர் இருக்காருங்க. அப்படியே சுற்றி வந்தோம்னா பாருங்கள் கோயில் எவ்வளோ இருக்குது. எழில் கொஞ்சம் மலையில் அப்படியே அவ்வளோ நல்லா இருக்குங்க. செமையாக இருக்குது. பெருமாள் அழகாக இருக்கார், சுயம்புவாக வந்தாருங்களாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் இருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க. பெருமாளை நான் எடுக்கலைங்க. இவர் காளிதாச சுவாமிகள்னு சொல்லிட்டு காளி அண்ணன் சுவாமின்னு போட்டிருக்காங்க. அப்படியே சுற்றி வந்துட்டே இருக்கலாங்க. பின்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா தலவிருஷம் இருக்குது. அப்படியே சுற்றி வந்தோம்னா அப்படியே மேலே கோயம்புத்தூரே தெரியுதுங்க. பெருநாயக்கம்பாளையம் அப்படியே அந்த ஹில்ஸில் தெரியுது. பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா என்ட்ரன்ஸ்குள்ளே ராமானுஜருங்க. அப்படியே வந்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 9 அவதாரோட சிலைகள் இருக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸ் முன்னாடி நம்மாழ்வார் பெரிய பெரிய திருவடிகள்ங்க. அவரை கும்பிட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா தாயாருங்க, பூங்கோதை நாச்சியார் தாயார். இந்த பக்கம் சைடில் ஆஞ்சநேயருங்க. அப்படியே உள்ளே போனோம்னா பூங்கோதை நாச்சியார் அவங்கள மட்டும் யாரும் இல்லை, அதனால் எடுத்துட்டேங்க. பெருமாளை எடுக்க முடியல. வெளியே வந்தோம்னா ஆஞ்சநேயருங்க, பஞ்சமுக ஆஞ்சநேயருங்க. அருமையாக இருக்குங்க. பயங்கரமாக ஒரு சக்தியுள்ள சாமிங்களாம். ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிது, போயிட்டு வந்திருக்கேன். குடும்பத்தோடு போகிறதுக்கு சரியான ஒரு ஸ்தலம்ங்க. இங்கே பார்த்திங்கன்னா மத்தியானம் அன்னதானம் வருஷம் ஃபுல்லாக போடுறாங்க. எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள்.